மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் ட்ரெஷர் ஹண்ட். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு தாத்தாக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக அவளுடைய அண்ணன் கூடயும் அம்மா கூடயும் சொந்த கிராமத்துக்கு வந்திருக்கா. அது கிராமம்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு ஐலாண்டு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. தாத்தா பேங்க்குக்கு காசு சரியா கொடுக்காததுனால வீட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பேங்க் எடுத்துக்க போறாங்க. கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட காசும் இல்ல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது, இவங்க இருக்கிற அதே ஐலாண்ட்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு டிராவலர் அவனுடைய தங்க புதையில ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு, அதே ஐலாண்ட்ல ஏதோ பழங்கால தீய சக்தி எல்லாம் இருக்கிறதா வேற அந்த கிராமத்துல ஒரு பொருளி பரவி இருக்கு. அது உண்மையா என்னன்னு வேற தெரியல. அந்த தாத்தாவுடைய வீட்டை காப்பாத்துறதுக்காகவும் இவங்களுக்கு இருக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவும் அந்த தங்க புதையில தேடி இந்த பொண்ணும் கூடவே அதே ஐலாண்ட்ல இருக்க இன்னும் ஒரு சில பேரும் போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த பொண்ணு அந்த தங்க புதையில கண்டுபிடிச்சு இவளுக்கு இருந்த பிரச்சனையை முடிச்சாலா இல்லையா? இதுல அந்த ஐலாண்ட்ல தீய சக்தி எல்லாம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? வழக்கமா நம்ம வீடியோல படத்துடைய ஒன்லைனை வச்சு படத்தை ஜட்ஜ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த வீடியோல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா படத்துடைய ஒன்லைனை வச்சு எங்கேயோ பார்த்த படம் மாதிரியே இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த படத்துடைய ஒன்லைனை கேட்கும் போதே எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நம்மளோட சேனல்லையே தி கூனிஸ்னு ஒரு 1980s ரிலீஸ் ஆன ஒரு ட்ரெஷர் ஹண்ட் படம் போட்டிருப்பேன். அதோட ஒன்லைனும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒன்லைன் ஒரே மாதிரி இருந்தாலும் படத்துடைய கண்டென்ட்ல இருந்து அத்தனையும் சேஞ்ச் ஆகும். ஸோ தைரியமா படத்தை பாருங்க. சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே 2021 ரிலீஸ் ஆன ஃபைண்டிங் ஒஹானாங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 3 இடத்துலயுமே கடைகளும் இருக்கு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்போ ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு சேனல்ல தெம்பு இல்ல. ஸோ ஏதாவது ஒன்றுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல சின்ன பசங்க நிறைய பேர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கத காட்டுறாங்க. அதுல இந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின் பில்லி. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கேவெஞ்சர் ஹண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அந்த க்ளூவை கிராக் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இந்த ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான். இப்ப இவங்க எல்லாருமே ஒரு காஞ்சு போன ஸ்விம்மிங் பூல் மேல நின்னுகிட்டு அதுக்குள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த க்ளூல என்ன போட்டுருந்துச்சு? ஸ்விம்மிங் பூலோட ஆழத்துலன்னு இருந்துச்சு. ஆனா இங்க எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம், ஸ்விம்மிங் பூலோட ஆழத்துலனா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கீழே ஒரு டனல் இருக்குல்ல, ஒருவேளை அந்த இடத்த தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் டனல் கடியில போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல இவங்க தேடி வந்த பொருள் இருக்கு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட டீம் தான் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. தாய்லாந்துக்கு போறதுக்கான ஃப்ரீ ட்ரிப்பை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா தாய்லாந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களோட சொந்த கிராமம் இருக்க ஐலாண்டுக்கு அவங்களோட அம்மா அண்ணன் கூட வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. சோ ட்ரிப் டிக்கெட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இப்ப ஹீரோயின் குடும்பத்து கூட சோகமா தாத்தாவோட வீட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல தாத்தாவை காணோம். ஆக்சுவலா ஹீரோயினோட அண்ணன் பேரே எல்லு. ஹீரோயினுக்கும் சரி அவங்களுடைய அண்ணனுக்கும் சரி இங்க வந்ததுல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்ப தாத்தாவை தேடி இவங்க பின்னாடி போகும்போது வீட்டுக்கு பின்னாடி மரத்துக்கு மேல ஏதோ ஒரு பழத்தை படிச்சிட்டு இருக்காரு தாத்தா. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பா, உங்களை வேலை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தாத்தாவை உள்ள கூட்டிட்டு போகும்போது இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதோ பால் அடைஞ்ச பஸ் இருக்கு. இப்ப அதுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பழைய டைரி இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்த மாங்க்ங்கிற ஒரு டிராவலரோட டைரி தான் அது. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தாத்தா பின்னாடி வர்ற சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் ஜான்விக் மாதிரி ஒரு ஜம்ப போட்டு வெளியே வர அங்க ஒரு பையன் இதை எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். ஐயோ பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. குரங்குக்கே டஃப் கொடுப்ப போல இருக்கு, யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையனுடைய பேரு கேஸ்பர். நம்ம தாத்தா கூட இவனும் அப்பப்போ வந்து வேலை பார்ப்பான் போல இருக்கு. இவனும் இந்த ஐலாண்டை சேர்ந்தவன் தான். இப்ப அவன் கூட ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா தாத்தா கிட்ட அந்த டைரி எடுத்ததை மறைச்சிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி அந்த டைரியை ஓபன் பண்ணி படிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைரியில நைட் வாக்கர்ஸ்ங்கிற தீய சக்தியை பத்தி எழுதி இருக்காங்க. இதை ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம அண்ணன் வந்துட்டு டைரியை புடுங்கி என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது டைரியை குடுறா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, ஓ நைட் வாக்கர்ஸா, படி படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கொடுத்துடுறான். உனக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, சின்ன வயசுல நமக்கு எத்தனை தடவை இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்து செத்து போன ஏகப்பட்ட வீரர்களோட ஆவி நைட் ஆனா கையில தீப்பந்தல கொளுத்திக்கிட்டு இந்த ஐலாண்டை சுத்தி நடந்து வருவாங்க. அவங்க மட்டும் நம்ம முன்னாடி வந்தாங்க, டக்குன்னு தரைய பார்த்த மாதிரி மண்டி போட்டுருந்தோம். தப்பி தவறி அவங்கள நிமிந்து பார்த்த பஸ்பம் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் டைரியை ஓரமா வச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அண்ணனும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வெளியே தாத்தாக்கும் அம்மாக்கும் செம சண்டை. இவங்க என்னன்னு ஒட்டி கேட்கலாம் ட்ரை பண்ண
அம்மா அங்க இருந்து டென்ஷனா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அண்ணன் வெளியே வரும்போது வெளியில நேத்து கேஸ்பர்னு ஒரு பையன் வந்தான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரான். பின்னாடியே இன்னொரு பொண்ணும் வராங்க. அவங்கள நம்ம ஹீரோயினோட அண்ணன் பார்த்துட்டு, ஆஹா இந்த காஞ்சி போன ஐலாண்ட்ல இப்படி ஒரு காட்சியா, சாப்பிட வேண்டியதுதான், கையில இருக்க சாப்பாட சொன்னேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பக்கத்துல வந்து பேசும்போது தான் தெரியுது இவங்களோட பேரு ஹேனா. பக்கத்துல இருக்க இந்த கேஸ்பர் இதை பத்தி எல்லாம் சொல்லும் போது, தெரியும் சோடாபுட்டி, நாங்க பேசிக்கிறோம், நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹேனா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க சும்மா தாத்தாவை பார்க்க வந்த பொண்ணு மட்டும் கிடையாது, அவங்க கேஸ்பரோட அக்கா. ஆஹா மச்சான் கிட்ட போய் தப்பா பேசிட்டோமேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹேனா டென்ஷனா கையில தட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மோதல்ல ஆரம்பிக்கிறது காதல்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப கட் பண்ணி பின்னாடி இருக்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க டைரியை ஓபன் பண்ணி படிக்கலான்னு பார்க்கும்போது பக்கத்துல நம்ம கேஸ்பர் வந்துடுறான். டேய் இப்படி திடீர்னு வந்தாலும் பயமுறுத்தாதரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேஸ்பர் கேட்க, அதுவா ஒன்னும் இல்ல, நேத்து ஒரு டைரி எடுத்தேன்ல, அதுல மாங்க்னு யாரோ ஒரு டிராவலரை பத்தி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, மாங்க்கும் அவனது தங்க புதையலும் அந்த கட்டுக்கதை தானே, அதுதான் கிராமத்துக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கதை அது அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி மாங்க்ஸ்ங்கிற ஒருத்தன் கப்பல்ல அவனோட தங்கத்தை எல்லாத்தையுமே இந்த ஐலாண்டுக்கு கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டான். ஆனா வந்தவனால திரும்ப போக முடியல. பசியில கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த ஐலாண்ட்ல இருக்க யாரோ 2 பேரை அவனை காப்பாத்துறாங்க. சோ அதுக்கு நன்றியா அந்த மாங்க் அவனோட டைரியா அந்த 2 பேர்கிட்ட கொடுத்துட்டான். இன்னமும் அந்த தங்க புதையல் இந்த ஐலாண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கதா கட்டுக்கதை இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கேஸ்பர் சொல்லும்போது, அந்த மாங்குடைய டைரி தான் நம்ம ஹீரோயினோட கையில இருக்கே. இப்ப அதை ஓபன் பண்ணி அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு கப்பல்ல தான் அந்த மாங்க் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கப்பலோட கேப்டன் நிறைய தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை அவர் இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த கேப்டனுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு 2 இங்கிலாண்டோட வீரர்கள் நம்ம மாங்க கூப்பிட்டுட்டு, அந்த கேப்டன் நம்ம எல்லாரையுமே கொன்னுட்டு அந்த தங்கத்தை அவன் எடுத்துக்கலான்னு பாக்குறான். சோ அதுக்கு முன்னாடி அவனை கொண்டு இந்த கப்பலை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்க போட, கேப்டனே நம்மளை கொல்ல பாக்குறான். இதுக்கு மேல அவனுக்கு விசுவாசமா இருந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாங்கும் சரின்னு ஒத்துக்கிறான். கட் பண்ணா அந்த கப்பல் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சோ தங்கமும் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டா இங்கிலாந்துக்கு போக முடியாது. சோ பக்கத்துல இருக்க இந்த ஐலாண்டுக்கு வந்து அவங்களுடைய தங்க புதையல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வைக்கலாம்னு சொல்லி உள்ள வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா நம்ம தாத்தா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஐயோ மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. வீட்டுக்குள்ள வச்சு தாத்தா திட்டுன்னு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகே, என் பேத்தி என்னைய மாதிரி தானே இருப்ப, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப தாத்தா ஹீரோயினை கூட்டிட்டு பீச்சுக்கு பக்கத்துல வந்திருக்காரு. அதே இடத்துல இவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. இவர் யாருன்னு தெரியுதா? தெரியாட்டி பரவாயில்ல, இவரை பத்தி ஒரு விஷயம் இருக்கு, அதை வீடியோட கடைசியில சொல்றேன். இப்ப தாத்தா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு கப்பல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அண்ணனை கூட்டிட்டு எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காங்க. மா என்ன மேட்ரு, தனியா கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப ஹீரோயினுடைய அம்மா அந்த விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, நம்ம தாத்தா இருக்காரு இல்லையா, அவருக்கு பேங்க்ல நிறைய லோன் இருக்கு, காசை கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி வீட்டை பேங்க் எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு சிட்டில ஒரு வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்கு தாத்தா வரமாட்டாரு, பேங்க் கிட்ட கொடுக்கறதுக்கும் காசு இல்ல. சோ இந்த அம்மா என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிட்டில இருக்க இவங்களோட வீட்டை வித்துட்டு தாத்தாவோட வீட்டை காப்பாத்த போறாங்களாம். இந்த விஷயத்த சொன்ன உடனே அண்ணனுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அவனுக்கு இந்த ஐலாண்டுக்கு வந்ததே பிடிக்கல. இனிமே இங்கதான் முழுசா தங்க போறோம்னு சொன்னா எவன் ஒத்துப்பான்? மா என்ன விளையாடுறீங்களா, அதெல்லாம் முடியாது, தாத்தாவை கூட்டிட்டு வாங்க, நம்ம சிட்டிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோட அம்மா அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் தாத்தாவையும் காமிச்சா, அவர் ஹீரோயினை கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப பக்கத்துல ஒரு சிம்பிளை காமிக்கிறாரு. அந்த மாங்க்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் டைரியில ஏதோ ஒரு சிம்பிளை வரைஞ்சிருப்பான். அந்த சிம்பிள் இங்க இருக்க பாறையில இருக்கு. அந்த சமயத்துல தாத்தா அவர் கழுத்துல இருக்க ஒரு செயினை கொடுக்குறாரு. அதுல ஒரு தங்க காயின் கட்டப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அந்த மாங்க் 2 பேர்கிட்ட அவனோட டைரியை கொடுத்திருப்பான்னு கேஸ்பர் சொன்னான் இல்லையா, அவன் கொடுத்தது டைரியா மட்டும் இல்ல, கூடவே ஒரு தங்க காயினையும் கொடுத்திருப்பான். இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு தெரியுது, அந்த காப்பாத்தினாங்க இல்லையா 2 பேரு, அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினோட முன்னோர்கள் தான். இது எல்லாத்தையுமே தாத்தா சொல்லும்போது இப்ப ஹீரோயின் அந்த காயினை வாங்கி பாக்குறாங்க. அதுல ஏதோ 2 மலை இருக்க மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு. இப்ப அதை எடுத்து ஹீரோயின் அவங்களோட ஐலாண்ட்ல ஃபிட் பண்ணி பார்க்க, கரெக்டா ஐலாண்ட்ல இருக்க ஒரு 2 மலை மேட்ச் ஆகுது. தாத்தா அந்த ஐலாண்ட்ல தான் புதையல் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, புதையல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அந்த புக் இருக்கு பாரு, அதுதான் உண்மையான புதையல். உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல, சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினால ஏத்துக்க முடியல. அதெல்லாம் கிடையாது, புதையல் இருக்கு, நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏறி மேல
மேல போயிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டே பின்னாடி போலான்னு பார்க்கும்போது கால் வலிக்கு பாறையில இருந்து கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பதறி அடிச்சு பக்கத்துல வரும்போது தாத்தாக்கு லைட்டா அடிபட்டுருச்சு. ஏற்கனவே பேஷண்ட் வேற. சோ ஹீரோயின் பயந்துகிட்டு டக்குன்னு அம்மாக்கு கால் பண்ணும்போது ஹீரோயினுடைய அம்மா இதை கேட்டுட்டு அங்க கிளம்பி வராங்க. கட் பண்ணா தாத்தா ஐசியூல இருக்காரு. வெளியில அண்ணன் ஹீரோயின் கிட்ட டென்ஷனா பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அம்மா வந்துட்டு தாத்தாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா இப்போதைக்கு அவர் ஐசியூல தான் இருக்கணும். சோ நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினையும் அண்ணனையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்ப வீட்டுல ஹீரோயின் காஸ்பர் பக்கத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். இனி நாங்க இங்கதான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப என்ன வேணா அந்த தங்க புதையல கண்டுபிடிச்சு உன் பிரச்சனையை தீத்துருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கரெக்ட், நான் அந்த தங்க புதையல தேடி போறேன் அப்படின்னும் போது எதே ஏமா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேமா, நீ என்னடா சீரியஸா எடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு காஸ்பர் சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் அண்ணன் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா அவன் நம்பவே இல்ல. போய் தூங்குற வழிய பாரு, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்து பேக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. புதையல தேடி போறாங்களாம். இதை கேட்டுட்டு காஸ்பர் ஏமா இரு, 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணாயிட்ட, நானும் வரேன், அடுத்த நாள் ஒன்னா போய் தேடுவோம் அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கே தெரியாம அவனுடைய போனையும் கார் சாவியும் எடுத்துக்கிட்டு காஸ்பர் கூட அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு கால் எட்டலன்னா என்ன, கால்ல கட்டையை கட்டிக்கிட்டு அசால்ட்டா ஓட்டுறாங்க. இப்ப 2 பேரும் நேத்து பார்த்த மலைக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேல கார்ல போக முடியல. டூரிஸ்ட் அலவுட் இல்லன்னு வேற போட்டிருக்கு. சோ யாருக்கும் தெரியாம வேலையை உடைச்சுக்கிட்டு 2 பேரும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்தோட செக்யூரிட்டி வேகமா வந்துட்டு இருக்காரு. ஐயோ வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பரை ஹீரோயின் இழுத்துட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் எங்க அந்த செக்யூரிட்டி குதிரையில வந்துட்டு இருக்காரு. நம்ம பசங்க பாத யாத்திரை தான். சோ ஈஸியா எதிரில வந்து புடிச்சிடுறாரு. இப்ப பக்கத்துல அந்த ஆள் காஸ்பரை பார்த்துட்டு நீதானடா என்ன ஃப்ரெண்டை கூட்டிட்டு சுத்தி பார்க்க வந்தியா, ஏன்டா நடந்து போயிட்டு இருக்க, வண்டி எடுத்துட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதை கேட்டுட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயினும் காஸ்பரும் ஒரு குவாட் பைக்ல போயிட்டு இருக்கும் போது டேய் ஏன்டா முதல்ல இந்த விஷயத்த சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க நீ தான் ஏதோ அட்வென்ச்சர் பண்ற மாதிரி என்னை கூட்டு போயிட்டு இருந்த, சரி உன்னை ஏமாத்த வேணாமேன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே வந்தேன். இப்ப 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வண்டியில மலைக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம வீட்டுல காமிச்சா இப்பதான் அண்ணன் கண்ணை திறக்கிறான். அவன் ஹீரோயின் இல்லாததை பார்த்துட்டு ஆய் ஏமாத்திட்டு போயிட்டாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து வேற கால் வருது. ஹீரோயின் காணுங்கிற விஷயத்த சொன்னா அம்மா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ வேற வழி இல்லாம ஹீரோயின் இங்கதான் இருக்கான்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது டெலிபோனுக்கு தான். ஏன்னா அண்ணனோட போனை தான் ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டாங்களே. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணன் அவனுடைய போன் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி பாக்குறான். அது நம்ம ஐலாண்ட்ல இருக்க அந்த மலையை காட்டுது. வரேன் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் கிளம்பலான்னு பார்க்கும்போது எங்க வெளியே தான் வண்டியையும் சேர்த்து ஹீரோயின் கொண்டு போயிட்டாங்களே, இது தங்கச்சியால குட்டி சாத்தானா அப்படின்ற மாதிரி அண்ணன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா காஸ்பருடைய அக்கா இருக்காங்க இல்லையா ஹேனா, அவங்க கூட ஹீரோயினை தேடி அண்ணன் வந்துட்டு இருக்கான். இப்ப போயிட்டு இருக்கும் போது அண்ணன் லைட்டா ஹேனா கிட்ட பேச்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ண அந்த சமயத்துல சீட்டுக்கு கீழே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் லெட்டர். ஏன் அனுப்பாம வச்சிருக்கீங்க, ஃபீஸ் கட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஹேனா சொல்லும் போது ஐயோ சாரிங்க நான் தெரியாம தான் கேட்டேன், உண்மையிலே காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி அந்த சைடு நம்ம பசங்களை காமிச்சா டைரியில அந்த மலைக்கு கீழே ஒரு குகை இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த குகையை இவங்களும் பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அந்த குகைக்குள்ள போலான்னு ட்ரை பண்ணும்போது உள்ளுக்குள்ள செமநாத்தம், என்னடா அது உள்ள போணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. வேற வழி இல்லாம வெயிட்டா இருக்க பேக் எல்லாம் கீழே வச்சுட்டு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் காஸ்பரும் குகைக்குள்ள போறாங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா தாத்தா கண்ணை திறந்துட்டாரு. அங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்துட்டு அவங்க பண்ண போற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும் போது அதான் அவங்களோட சிட்டில இருக்க அவங்க வீட்டை வித்துட்டு இந்த வீட்டை மீட்டெடுக்க போறாங்க இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது நம்ம தாத்தா இதை கேட்டுட்டு கோவப்படுறாரு. உனக்கு சிட்டில இருக்க தானே பிடிக்கும், இப்ப எதுக்காக ஏன் கூட வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹாஷா கேட்க இதை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப பக்கத்துல ஃப்ரெண்டு டேய் உனக்கு அறிவே இல்லடா, எத்தனை நாள் கழிச்சு உன் பொண்ணு வந்திருக்கா, அவகிட்ட தான் பேசுவியா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்டு போயிட்டு அந்த அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஒன்னும் இல்லம்மா அவனுக்கு உன் மேல பாசம் அதிகம், ஆனா நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து போயிட்ட இல்லையா, அதனால உனக்கு அவன் மேல பாசம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கான், மிச்சபடி அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி அந்த சைடு நம்ம அண்ணனும் ஹேனாவும் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த குகைக்கு வெளியில வந்துட்டாங்க. காஸ்பரோட பேக்கை பார்த்துட்டு ஓகே உள்ளதான் போயிருக்காங்களா, சரி வாங்க 2 பேரும் உள்ள போவோம் அப்படின்ட்டு அண்ணன் சொல்ல, ஆனா அந்த ஹேனா உள்ள போறதுக்கு தயங்குறாங்க. வெளியில ஏதோ ஒரு
கல்லை செதுக்கி இருக்காங்க. அதை பார்த்துட்டு இது ஒன்னும் சாதாரண குகை இல்ல, இது ரொம்ப புனிதமான இடம், இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என் தம்பியும் உன் தங்கச்சியும் உள்ள போயிட்டாங்கம்மா, ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆயாச்சு, வா உள்ள போய் அவங்கள காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேனாவை கூட்டிட்டு இப்ப அண்ணன் உள்ள போறான். உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயினையும் கேஸ்பரையும் காமிச்சா அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு கால் வலிக்கு அண்டர் கிரவுண்ட்ல சறுக்கிக்கிட்டே ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. பக்கத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போன டெட் பாடி இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயப்படும் போது கையிலேயே ஏகப்பட்ட தங்கம் மோதிரம் எல்லாம் இருக்கு. அதை கழட்டி பார்த்துட்டு ஆஹா சூப்பரு, நம்ம புதையல் கிட்ட வந்துட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க, அந்த சமயத்துல நம்ம அண்ணனும் ஹேனாவும் பின்னாடி வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வாய்ஸ் கேக்குது. அதை இவங்க கேட்டுட்டு டே அண்ணா ஹேனா, நாங்க இங்க கீழே மாட்டிக்கிட்டோம்டா, எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல ஹீரோயின் அவங்க கையில இருக்க மோதிரத்தை தூக்கி போட்டு அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த மோதிரம் தங்கமான்னு செக் பண்ண அண்ணன் வாயில வச்சு பார்த்திருப்பான். அது பாடியில இருந்து எடுத்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ சை அப்படின்ற மாதிரி அதை தூக்கி போட்டு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினையும் கேஸ்பரையும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேல இருந்து கையை நீட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க இருந்த பாறை உடஞ்சு 2 பேரும் வலிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு கீழே வந்துடுறாங்க. இப்ப இவங்களாலையும் மேல போக முடியாது, என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம மட்டும் தங்கத்தை கண்டுபிடிச்சோம், நம்ம வீட்டு பிரச்சனையை சரி பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பக்கத்துல கேஸ்பரும் இருந்துகிட்டு ஆமாக்கா நீ கூட உன் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு காசு வேணும்னு சொன்னீங்க, அதுவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இவங்க 4 பேருக்கும் வேற வழி இல்ல, நினைச்சாலும் பின் வழியா போக முடியாது, உள்ளதான் போயாகணும். ஹீரோயினோட பேச்சை கேட்டுட்டு இவங்க 4 பேரும் அந்த டைரியை படிச்சுக்கிட்டே உள்ள போகும்போது கட் பண்ணி அங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இப்ப அவங்க உள்ள வந்து அவங்களோட அப்பா கிட்ட மனசு விட்டு பேசும்போது அவரும் மனசார மன்னிப்பு கேட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணி இந்த சைடு நம்ம பசங்களை காமிச்சா அங்க அண்ணன் ஹீரோயின் கிட்ட தாத்தாவோட வீட்டுக்கு வந்தப்ப அப்பா அம்மாவோட கல்யாண போட்டோ எடுத்தல்ல, அதை கொஞ்சம் காமிய அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அந்த போட்டோவை கொடுக்குறாங்க. அதை பார்த்து அண்ணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஏற்கனவே கெஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதே ஐலாண்டை சேர்ந்தவர் தான், ஆனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 4 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் டைரியில இருக்க ஒரு ஸ்பானிஷ் வார்த்தையை படிக்க என்னது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு அர்த்தம் மரண வாசல்மா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, வாடா போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போகும்போது அந்த வாசலோட ஷேப்பே ஏதோ அரக்கன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. எப்பா நான் வரலடா அப்படின்ற மாதிரி அண்ணன் யோசிச்சுட்டு இருக்கும் போது பயந்து சாக்காதரா, ஹேனா வேற பாக்குறா, அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 3 பேரும் அந்த வாசல் வழியா உள்ள போலான்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப நேரோவா இருக்கு, படுத்துட்டே பாம்பு மாதிரி தான் உள்ளே போக முடியும். அப்படி மிலிட்டரி ட்ரைனிங்ல வர்ற மாதிரி இவங்க 4 பேரும் போயிட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹேனாவும் வெளியே போயிடுறாங்க. அண்ணனும் கேஸ்பரும் வெளியே போலான்னு பார்க்கும்போது கேஸ்பர் நம்ம அண்ணனை பார்த்துட்டு டே அசையாதரா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னா நம்ம அண்ணனோட கை பக்கத்துல ஒரு டேஞ்சரஸான ஸ்பைடர் கடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அண்ணன் ஆன்னு கத்திக்கிட்டே அந்த இடத்தெல்லாம் இடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே ஓடுறான். இப்ப கேஸ்பரும் வெளியே ஓடி வர அந்த இடமே இடிஞ்சிட்டு இருக்கு, ஏன்னா அண்ணன் வர்ற வழியில கட்டையெல்லாம் நிறைய தட்டி விட்டுருப்பான். இப்ப ஹீரோயின் கேஸ்பரை பார்க்கும்போது கையில பேக் பேக் இல்ல, அவனோட பேக்ல தான்டா டைரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப உள்ள போலான்னு பாக்குறாங்க. ஆனா அண்ணன் கரெக்டா பிடிச்சு நிறுத்த அந்த இடமே மொத்தமா இடிஞ்சு விழுந்துருது. டைரி தொலைஞ்செடுத்தோ, பில்லி நீ அந்த டைரியை முழுசா படிச்சுட்ட தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓ முழுசா படிச்சிட்டேனே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, படிக்கலங்கிறத எப்படி மலுப்புறா பாரு, சத்தியமா சொல்றேன் அவ படிச்சிருக்க மாட்டா, கதை முடிஞ்சு அப்படின்ட்டு அண்ணன் பயந்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, உங்க 3 பேரையும் நான் காப்பாத்துறேன், எனக்குள்ள ஒரு எரிமலை இருக்கு, அது எப்ப வேணாலும் வெட்டிக்கலாம், வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அண்ணன் அந்த 3 பேரையும் கூட்டிட்டு உள்ள போகும்போது போற வழியில ஃபுல்லா ஏகப்பட்ட டெட் பாடி, ஆத்தாடி அப்படின்ற மாதிரி அதை பார்த்து பயந்துகிட்டே உள்ள போகும்போது எதிரில் ரொம்ப பழைய பிரிட்ஜ், அடியில பெரிய பள்ளத்தாக்காவது சும்மா இருக்கா, அதுலயும் ஃபுல்லா நெருப்பு குழம்பு. டே அண்ணா எரிமலைன்னு சொன்னியே, நீ வேணா போய் டெஸ்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆமா என்னையே டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்ல, இப்ப காலை வச்ச உடனே மொத்த பழமும் இடிஞ்சு கீழே விழுந்துருமா. ஐயோ நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன் அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிட்டு சரி வேற வழி இல்ல, நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது நிறைய டெட் பாடி இருந்துச்சு இல்ல, அவங்க கிட்ட ஏதாவது யூஸ் ஆகுற மாதிரி பொருள் இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணனும் ஹேனாவும் அந்த பாடிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க போது இந்த நெத்தியில புல்லட் ஓட்ட மாதிரி என்னமோ இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த சைடுல இருந்து ஹீரோயினும் கேஸ்பரும் கத்துற சவுண்ட் கேக்குது. அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயினும் கேஸ்பரும் போயிட்டாங்க. பயபுள்ளைங்க செவுத்துலயே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டே அந்த சைடு போயிட்டாங்க போல இருக்கு, நீங்களும் அதே வழியில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹேனா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு தான் பயமா. யூ சில்லி உமன், ஹைட்டுக்கெல்லாமா பயப்படுவாங்க, நீ என் கூட வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அண்ணன் கூட்டிட்டு போகும்போது லைட்டா கால் வலிக்கிறது, அம்மா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் கத்த
தம்பி இதுதான் தைரியமாப்பா, சரி வா ஒன்னா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அண்ணனும் ஹேனாவும் கையை பிடிச்சிட்டு ஒரு வழியா கிராஸ் பண்ணிடுறாங்க. பரவாயில்லடா, உனக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணனை ஹேனா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம அண்ணன் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹேனா கேட்க, ஒன்னும் இல்ல இன்டர்வல் பிரேக், டே கேஸ்பரு துணைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, யோ எனக்கு வரலையா, இந்த வயசுலயுமா துணைக்கு கூப்பிடுவ, சரி என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேஞ்சரஸான ஸ்பைடர் நம்மள கடிச்சா கையில கொப்பளம் வரும், அதுக்கடுத்து என்னென்னமோ நடக்கும்னு சொன்னியே அது இதுவா பாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் கையை காட்டும் போது, ஓ மை காட் அந்த ஸ்பைடர் உன்னை கடிச்சிருச்சா, கவலைப்படாத நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா தான் உன் உடம்புல வேலையை காட்டும், அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும், சீக்கிரம் வா இதை போய் அவங்க கிட்டயும் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அண்ணன் கேஸ்பரை தடுத்துடுறான். ஏன்னா ஹீரோயினும் ஹேனாவும் ஏற்கனவே பயத்துல இருக்காங்க, இப்ப இந்த விஷயத்த வேற சொல்லி இன்னும் அவங்கள பயமுறுத்த வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கையில டேப்பை போட்டு அந்த கட்டியை மறைச்சிக்கிறாரு. இப்ப 4 பேரும் இன்னும் உள்ள போறாங்க. அங்க குகைக்குள்ள மேல அங்க இங்கன்னு ரேடியம் லைட்டை ஒட்ட வச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. எதிரில வழியே இல்ல, அதுக்கு பதிலா ஒரு குளம் தான் இருக்கு. பேசாம குளத்துல இறங்கியாவது குளிக்கலாமா அப்படின்ற மாதிரி அண்ணன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு, இது குளமே இல்ல இது ஒரு குழி, மழை தண்ணி வந்து இங்க ரெம்பி இருக்கு, இதுவும் ஒரு பாதை தான், எனக்கு தெரிஞ்சு தண்ணி கடியில தான் அந்த வழி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கேஸ்பர் தண்ணிக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே தண்ணி கடியில ஒரு வழி இருக்கு. இதை பார்த்துட்டு பரவாயில்லமா உனக்கு கூட அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க 4 பேரும் தண்ணி வழியா அந்த சைடு போறாங்க. அந்த இடத்துல சூரிய ஒளி, ஆஹா வெளியே வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வெளியே வரும்போது அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி செட்டப் இருக்கு, ஏகப்பட்ட வெயிட்டும் இருக்கு. இதே இடத்த நம்ம ஹீரோயின் அந்த டைரியில பெயிண்டிங்கா பார்த்திருப்பாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் வர ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆமா எங்க தங்க புதையல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அட தங்க புதையல விடுமா, வெளியே போற வழி எங்க இருக்குன்னு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த சூரிய ஒளி வந்த சைடை நோக்கி வெளியே போகும்போது வெளியில அது இன்னும் பெரிய நீர்வீழ்ச்சி. அங்க இருந்து கீழே குதிச்சாங்க, கருமாதிக்கு எலும்பு மிஞ்சுமான்னு கூட தெரியாது, போன்லயே நெட்வொர்க் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹேனா யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயினும் கேஸ்பரும் உள்ள போய் அந்த புதையல் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் தனியா டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்ப ஹேனா பக்கத்துல வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க புதையல் கிடைச்சிருச்சுன்னா உன்னால உனக்கு பிடிச்ச காலேஜுக்கு போக முடியும்ல அப்படின்ற மாதிரி அண்ணன் கேட்கும் போது, காசு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த ஐலாண்ட் தான் என்னோட வீடு, எப்படி இதை விட்டுட்டு போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐலாண்டை பத்தி புரிய வருது. கூடவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ஹேனாவை பிடிச்சு போச்சு இல்லையா. இப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு வேவ் லென்த் போயிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோயினும் கேஸ்பரும் அந்த இடத்த நல்லா தேடிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா அங்கேயும் நிறைய டெட் பாடி இருக்கும். அதை கேஸ்பர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க யாருமே நேச்சுரலா சாகல, அவங்க உடம்புலயும் கத்திலாம் குத்தப்பட்டிருக்கு. என்னது இது, ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் அவங்களே சண்டை போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேஸ்பர் யோசிச்சுட்டு இருக்கும் போது, அதை பத்திலாம் எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் புதையல கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு டைரியில இருந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த இடத்த பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா அந்த டைரியில போட்டிருந்த பெயிண்டிங்ல 3 வெயிட் இருந்துச்சு, ஆனா அங்க மொத்தமா 2 வெயிட் தான் இருக்கு. ரொம்ப பழசானதுனால ஒரு வெயிட் மட்டும் கயிறு இல்லாம அருந்து கீழே விழுந்திருக்கு. இப்ப ஹீரோயின் அதை பார்த்துட்டு, டே அண்ணா அந்த கயிறை கீழே இழுத்தா போதும்டா, ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அண்ணனும் கேஸ்பரும் மேல ஏறி நின்னு அந்த கைத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. தொங்குனா இன்னமும் வெயிட் பத்தல, கூடவே சேர்ந்து நம்ம ஹேனாவும் காலை பிடிச்சி இழுக்கும் போது இப்ப அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது. கீழே வர வர அந்த சைடு கொகைக்குள்ள ஒரு சீக்ரெட்டான டோர் ஓபன் ஆகுது. சூப்பர் அண்ணா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, மேல போயிட்டு அந்த கயிறை அவங்க கையில இருக்க பேண்டை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த 4 பேரும் ஒன்னா உள்ள போகும்போது இவங்க தேடி வந்த தங்க புதையல் அங்கதான் இருக்கு. சூப்பர்ரா, நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது கட் பண்ணி இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோயினோட அம்மா போன் எடுத்து அண்ணனுடைய போன் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாரும் இந்த மலைக்குள்ள இருக்கிறது தெரிய வருது. இதை பார்த்துட்டு அம்மா இந்த விஷயம் எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்லும் போது, தாத்தா கழுத்தை செக் பண்ணி பார்த்தா தாத்தாவுடைய செயினை காணா, நம்ம பசங்களுக்கு ஆபத்து, சீக்கிரம் போ, அந்த நைட் வாக்கர்ஸ் அங்க வருவாங்க, அதுக்குள்ள அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நைட் வாக்கர்ஸ்ங்கிற கட்டுக்கதையை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது எல்லாமே உண்மைதான், தயவு செஞ்சு போய் அவங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த அம்மாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் நல்லா புரியுது. சோ பசங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணி இந்த சைடு நம்ம பசங்களை காமிச்சா எதுவுமே தெரியாம ஜாலியா அங்க இருக்க கோல்டு எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம ஹேனாக்கும் அண்ணனுக்கும் லைட்டா ஒரு சிங்க் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப நச்சக்குன்னு ஒரு பச்சை போடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹேனா போனை குறுக்க நிறுத்தி, ஒன்னும் இல்லப்பா செல்ஃபி எடுப்போம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மீதியை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 4 பேரையும் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இப்ப போட்டோவை செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு பொருள் வித்தியாசமா தெரியுது. என்னது ஏதோ வித்தியாசமா இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பழங்கால சிலை இருக்கு. அதை பார்த்த உடனே ஹேனாக்கு ஷாக்கு. நாசமா போச்சு, நான் அப்பயே நினைச்சேன் இது அந்த இடம் தான், சீக்கிரம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேனா அவங்க போட்டிருந்த தங்கம் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. ஹே என்னாச்சு, ஏன் இப்ப இவ்வளவு சீரியஸ் ஆகுற அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் கேட்கும்போது, நான் நினைச்சது கரெக்டா போச்சு. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்த வீரர்களோட சமாதி. இந்த இடத்த யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி பண்ணா அந்த ஒயிட் வாக்கர்ஸ் நம்மள விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீரர்களுக்கும் அதான் ஆயிருக்கும், சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம அண்ணனுக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. கேஸ்பர் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா தான் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம், கரெக்ட், என் தாத்தா போய் சொல்றாருன்னு எனக்கு அப்பயே தெரியும். என் தாத்தா இந்த புதையில ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இந்த இடம் மேல இருந்த மரியாதையில ஒரு தங்கத்தை கூட எடுக்காம அவர் பாட்டுக்கு திரும்ப போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். என்னன்னா தாத்தா ஏற்கனவே இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இந்த இடம் சமாதிங்கிறதுனாலையும் இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுனாலையும் இங்க இருந்து ஒரு தங்கத்தை கூட எடுக்காம அவர் பாட்டுக்கு திரும்ப கிளம்பி ஐலாண்டுக்கு வந்திருப்பாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லும் போது நம்ம தாத்தா, அட ஏமா நீ வேற, நீ சொல்ற எதுக்குமே ஆதாரம் இல்லமா, இது எல்லாமே கட்டுக்கதை, இது எதையுமே நான் நம்ப மாட்டேன், எனக்கு எங்க பிரச்சனையை முடிக்கணும், அதுக்கு இந்த தங்கம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில ஒரு பேக் எடுத்து நம்ம அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தட்டுல போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு சுத்தி இருந்த எல்லா லேம்ப்லயுமே நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அதுவும் வித்தியாசமா ப்ளூ கலர்ல எரியுது. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும், டே அண்ணா சீக்கிரமா வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க 4 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. இப்ப இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த தங்க புதையல் இருந்த இடத்துல இருந்து ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், வேற வழி இல்ல, சாரி தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க லாக் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு கயிறு, சரியா ஒரு உண்டிகோல் எடுத்து அந்த லாக்லயே அடிக்கிறாங்க. லாக் உடஞ்சு அந்த கதவு அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுது. இப்ப இவங்க எல்லாரும் தப்பிச்சு வெளியே போலான்னு பார்க்கும்போது, எங்க அதான் ஹைட்டான நீர்வீழ்ச்சி ஆச்சு, பின்னாடி எதுக்கிட்ட மாட்ட போறேன்னே தெரியாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்க தண்ணியில குடிச்சு தப்பிக்க ட்ரை ஆவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 4 பேருமே அவ்வளவு ஹைட்ல இருந்து நீர்வீழ்ச்சியில குதிச்சிடுறாங்க. நல்ல வேலையா கீழே ஒரு பெரிய குளம் தான் இருக்கு. அது வழியா நீந்தி இவங்க எல்லாருமே கரைக்கு வரும்போது, ஆனா அந்த சைடு அண்ணனை மட்டும் காணா, அவன் தண்ணிக்குள்ளேயே போயிட்டான். இப்ப ஹேனாவும் கேஸ்பரும் தண்ணிக்குள்ள போய் நம்ம அண்ணனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் அண்ணன் கையில ஸ்பைடர் கடிச்சிருக்கதையே பாக்குறாங்க. உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறிட்டு இருக்கு. அண்ணனால சரியா நடக்க கூட முடியல. ஆனா வேற வழி இல்ல, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. சோ அண்ணனை இவங்க எல்லாரும் தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. காத்து வேற பயங்கரமா அடிக்குது. இப்ப காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது இவங்களை சுத்தி ஒரு நெருப்பு லேம்பை யாரோ கையில வச்சு நின்னுட்டு இருக்காங்க. அந்த பழங்கால வீரர்கள் தான் போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம அம்மா வந்துட்டாங்க. நீங்க என்ன இங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன் போனை ட்ராக் பண்ணி தான் வந்தேன், என்னடா நடக்குது இங்க, யாரு இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயினோட அம்மா பக்கத்துல ஒரு வீடை பாக்குறாங்க. வேற வழி இல்ல, இப்போதைக்கு அதுக்குள்ள போய் மறைஞ்சு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த பழங்கால வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருக்க அந்த வீரர்களோட ஆவி எல்லாமே அந்த வீட்டை மொத்தமா சுத்து போட்டுருது. இவங்க என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் சரியா ஒரு விஷயத்த பண்றாங்க. நம்ம அண்ணன் கொண்டு வந்த தங்கம் எல்லாத்தையுமே ஒரு கூடைக்குள்ள போட்டு தரையை பார்த்த மாதிரி வண்டி போட்டுறாங்க. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு மத்தவங்களும் அதே மாதிரி பண்ணும்போது இப்ப அந்த ஒயிட் வாக்கர்ஸ் கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அவங்க அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் எதிரிலேயே நின்னுட்டு இருக்காரு. இப்ப வந்தவர் இவங்க எல்லாருமே நிமிர சொல்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா செத்து போன நம்ம ஹீரோயினோட அப்பா. அதை பார்த்து இவங்க எல்லாரும் ஷாக் ஆகி அவரை கட்டி பிடிச்சிக்கும் போது, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த வீரர்கள் கூட அந்த அப்பா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயின் இவங்க எல்லாரும் பின்னாடியே வந்து பார்க்கும்போது நம்ம அப்பா அந்த வீரர்களோட சேர்ந்துக்கிட்டு வெளிச்சத்தோட வெளிச்சமா மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம தாத்தாவுடைய ரூம்ல அம்மா எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை யாரும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயின் தாத்தா கிட்ட போயிட்டு, பல வருஷங்களுக்கு முன்னாடி மாக்குக்கு என்னதான் ஆச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப தாத்தா நடந்த விஷயத்த சொல்றாரு. என்ன இருக்குன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த தங்க புதையல மாங்கும் அந்த 2 இங்கிலாந்து வீரர்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவனுடைய ஆட்கள் கூட அந்த குகைக்குள்ளதான் மறைச்சு வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துலதான் மாங்குக்கே தெரிய வந்திருக்கு, அந்த 2 இங்கிலாந்து வீரர்களும் மாங்கு ஏமாத்திருக்காங்க. என்னன்னா அந்த கப்பலோட கேப்டன் அந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்கோ இல்ல இவங்க எல்லாரையும் கொல்றதுக்கோ ட்ரை பண்ணவே இல்லை. இந்த 2 இங்கிலாந்து வீரர்களும் தங்கத்து மேல ஆசைப்பட்ட மாங்கு கிட்ட பொய்ய சொல்லி புதையலை இவங்க கைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருக்குள்ளேயுமே செட் ஆகாம அதே குகைக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மாங்கு சண்டையில இருந்து விலகிடுறாரு. அந்த சைடு அவனுடைய ஆட்களும் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை கொஞ்ச நேரத்துக்கு ஹெவியா போயிட்டு இருக்கும் போது நம்ம பசங்க அதே குகையில இருக்கும் போது சுத்தி இருந்த லேம்ப் எல்லாமே ப்ளூ கலர்ல எரிஞ்சு இல்லையா, அதே மாதிரி அப்பயும் எரியுது. சோ இதை பார்த்துட்டு நம்ம மாங்க் பயந்துட்டே அந்த குகையில இருந்து வெளியே தப்பிச்சு ஓடி இருக்காரு. ஆனா உள்ள இருந்த அந்த இங்கிலாந்து வீரர்களோட கதை முடிஞ்சது. அந்த ஒயிட் வாக்கர்ஸ் உள்ள வந்து எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குகையில இருந்து நம்ம மாங்க் தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட முன்னோர்கள் மாங்க பார்த்து காப்பாத்திருக்காங்க. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயினோட தாத்தா சந்தோஷம்
சந்தோஷமா சொல்லும்போது இப்பதான் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்றோம். அந்த ரூம்ல ஹேனாவையும் ஹீரோயினோட அண்ணனையும் காணா. எங்கடா அவனுங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் தனியா வேற ஒரு ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த 2 ஜோடியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு தாத்தாவுடைய வீட்டுல ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அம்மா ஹீரோயின் கிட்டயும் அண்ணன் கிட்டயும் வந்துட்டு, நம்ம சிட்டில இருக்க வீட்டை வித்தா மட்டும்தான் இந்த தாத்தாவோட வீட்டை காப்பாற்ற முடியும், நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம், இது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி இந்த ஐலாண்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அவங்களும் சந்தோஷமா சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு அதே ஐலாண்ட்ல குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்க ஹீரோயினுக்கு கேஸ்பருங்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு. அதே மாதிரி அந்த சைடு ஹீரோயினோட அண்ணனுக்கு ஹானா கிடைச்சிட்டாங்க. இப்படி இவங்க எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா அவங்களோட சொந்த ஐலாண்ட்லயே வாழ போறாங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலா கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தாத்தாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு இல்லையா, அவர் கூட ஒரு மல்டிவர்ஸ் படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கினார்ல. என்னன்னா நான் படத்தோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன்ல, தி கூனிஸ்னு ஒரு படம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதோட ஒன்லைனும் இதோட ஒன்லைனும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன்ல. இந்த தாத்தாவோட ஃப்ரெண்டும் அந்த கூனிஸ் படத்துல ஒரு சின்ன பையனா வருவாரு. கூனிஸ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த படத்துல நடிச்சிருந்த ஒருத்தரையே நடிக்க வச்சிருக்காங்க பாருங்க, அங்க நிக்கிறாருப்பா. ஆக்சுவலா நம்ம சேனல்ல போடுற வீடியோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா வியூஸ் வர மாட்டேங்குது. சோ கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் அந்த மாதிரி போட்டோன்னா என்ன ஃபீல் கொஞ்சம் குறையும், இருந்தாலும் அந்த படத்தை நல்லாவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க, அந்த கமெண்ட்டை கொஞ்சம் அமுக்கி விடுங்க. பிடிக்காம இருந்தா நீங்க பண்ண வேணாம், ஆனா பிடிச்சிருந்தும் நீங்க பண்ணாம இருக்கீங்கன்னா அது என்ன கெட்ட பழக்கம்? அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கப்பா, எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும்ல. என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணாம வேற யார் பண்ணுவா? பண்றீங்க இல்ல பண்ணணும். ஏன் பண்ணணும்? ஏன்னா நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.